ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக இருக்கும் ரீச் ஆகிறதுக்கு ரெசார்ட்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துட்டு நைட்டு பார்க்கும்போது இந்த இடம் வந்து ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா வந்து லைட்ஸே இல்லை, வெறும் அந்த நடக்கிற பேவ்மெண்ட் வரைக்கும் தான் லைட் இருந்தது. பட் மார்னிங் எந்திரிச்சு கண்ணு விழிச்சு பார்த்தா அப்படியே ரோஜா மூவியில் வர மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோ ரம்மியமாக, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக தூரத்தில் பார்த்தா ஒரு லைட் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு லைட்டு தான் இருந்தது. பட் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது வியூவே சூப்பராக இருந்தது. நான் கூட நைட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட எங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. கண்ணு திறக்கிற இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் தாங்க. வீட்டுக்குள்ளே சுருண்டு தூங்குறோம். எங்கேயாவது வெக்கேஷன் போனால் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அங்கே நமக்கு ஃபஸ்ட்டு டான்னு எப்படி தான் முழிப்பு வருதுன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. செம்மையாக சரி ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இது வந்து கூர்க்லேருந்து கொஞ்சம் இன்னும் இன்டீரியராக போகணும். ஸோ கொஞ்சம் இது உள்ளே தான் இருக்கும். நெட்வொர்க் கிடைக்காது, ஒன்றுமே இல்லை. ஃபோனெல்லாம் நீங்கள் வந்து வெறும் ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எடுக்கலாம். சுத்தமாக சிக்னல் இருக்காது. ரிசப்ஷன் ஏரியாவில் மட்டும்தான் அவங்க கொஞ்சம் வைஃபை இருக்கும். வேறு எந்த ரூம்ஸுமே வந்துட்டு வைஃபைவே இருக்காது. பட் அதுவும் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம போகிறதே வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது, அங்கேயும் போயிட்டு நம்ம ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் போகிற வெக்கேஷனே வேஸ்ட்டாக போயிடும். நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ ரொம்ப அமேசிங்காக இருந்தது. கூர்க் வந்து நான் நிறைய தடவை போயிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா ரெசார்ட்லேயுமே தங்கியிருக்கேன். பட் நான் ஸ்டார்டிங்கில் போனதை விட இப்போ வந்து ஃபுட்டெல்லாம் பயங்கரமாக எல்லா ரெசார்ட்லேயுமே நல்லாவே கிடைக்கிது. ஆல்மோஸ்ட் நான் ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு நிறைய தடவை போயிருக்கிறேன். பட் அந்த டைம்லலாம் ஃபுட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக தான், ஆப்ஷன்ஸ் இருக்காது, ரொம்ப ஃபுட் ஆப்ஷன்ஸு. பட் இந்த வாட்டி போன ரெசார்ட்ஸும் சரி, வேறு எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஃபுட்டெல்லாம் நல்லா கிடச்சிது. ஆக்சுவலாக இந்த மாதிரி தண்ணியில் போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது எங்களுக்கு ரூமுக்கு போகிற வழி தான். இது டோரா பயணங்கள் மாதிரி இருந்தது எங்கள் ரூமுக்கு ஒவ்வொரு தடையும் போகும்போது. பகலில் நம்ம ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம், நைட்டு போகும்போது கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்கும். நிறைய குட்டி குட்டி பூச்சியெல்லாம் நிறைய இருந்தது. கேம்ப் ஃபயர் போட்டு கொஞ்சம் மியூசிக்லாம் இருந்தது. ரொம்பவே நல்லா ஃபன் பண்ணியிருந்தோம். பட் கூர்க் வந்து நான் எனி டைம் எப்போவுமே வந்து எனக்கு கொஞ்சம் லக் இருந்ததே கிடையாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் மழையாகவே இருக்கும். போகும்போது பாதி நேரம் நாங்கள் பஸ்லையோ இல்லை வேன்லேயோ எதில் போகிறோமோ அதிலே தான் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா டீ தோட்டம்லாம் இருந்தது. சரி அங்கே ஒரு விசிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் இருந்தது, ஃபால்ஸு, சின்ன ஃபால்ஸு. அங்கேயும் அதை முடிச்சுட்டு வந்தோம். வந்தோடனே செம்ம பசிங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பெங்களூருக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு 2 days ட்ரிப் தான் இது. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க இந்த ட்ரிப்பு. இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.